அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். நாம இப்ப இந்த வீடியோல வந்துட்டு இன்னைக்கு நடக்கக்கூடிய 2வது மேட்ச், அதாவது டெல்லி கேபிட்டல்ஸ் vs குஜராத் டைட்டன்ஸ் மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல வி வாண்ட் மோர் வீடியோஸ் ஃப்ரம் திஸ் சேனல் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நிறையா இந்த சேனலை வந்து என்கேஜிங்காக வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம வந்து நிறையா வியூஸ் போகும். ஓகே, இன்னைக்கு நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ளே போவோம். இன்னி மேட்ச் வந்துட்டு டெல்லியில் நடக்குது. அதனால இது டெல்லி கேபிட்டல்ஸோடைய ஹோம் கிரவுண்ட் மேட்ச். இந்த மேட்ச்ல வந்துட்டு யார் யார் எப்படி விளையாடுவாங்க பார்ப்போம். இன்னி மேட்சை பொறுத்த வரைக்கும் 6 கேட்டகரியிலையுமே எல்லா பிளேயர்ஸுமே வராங்க. அப்படிங்கிறப்போ இன்னைக்கு வந்து இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் வச்சுட்டு பர்ஃபார்மன்ஸ் குரூப் வச்சுட்டே உங்களால் ஒரு 3 டீம் போட முடியும். அது போக மீதி ப்ராமிசிங் பிளேயரில் ஒரு டீமை, இன்னிஷியல் ப்ரெடிக்ஷனில் ஒரு டீம் போட்டிங்க அப்படின்னா இன்னைக்கு நிறையவே நீங்கள் வின் பண்ணலாம். அது போக இதில் எப்படி நீங்கள் வின் பண்ணலாம், அதாவது இதில் எந்தெந்த கேட்டகரியை நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, டேலண்ட் ஃபுல்லு, எபோ ஆவரேஜ், நோட்டபிள், எஃபெக்டிவ் இதை சேருங்க. இதை சேர்த்தாலே வந்து ஓரளவு வரும். எவ்வளோ 6, ஓகேவா, 7, 8 பிளேயர்ஸ் வராங்களா. மீதி வந்து 9, 10 சென்சேஷனில் வராங்க. ஃபேர் பிளேயில் கொஞ்சம் பிளேயர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே காம்பினேஷன்லாம் நிறைய போடலாம். ஓகேவா? இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ளே போவோம். ஃபேர் பிளே கேட்டகரியில் இன்னைக்கு முகேஷ் குமார், ஷாருக் கான், சுப்மன் கில், அப்புறம் ஜாஸ் பட்லர், ககிசோர் ரபாடா இவங்கெல்லாம் வராங்க. கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அடுத்த டேலண்ட்ஃபுல் பிளேயர் கேட்டகரியில் வந்து சாய் சுதர்ஷன், ரஷித் கான், சாய் கிஷோர், இஷாந்த் சர்மா இவங்க வராங்க. சென்சேஷனல் பிளேயர் கேட்டகரியில் வந்துட்டு ஜேக் பிரேசர் மெக்ருக், மோஹித் சர்மா இவங்க நல்லா விளையாடுவாங்க. எஃபெக்டிவ் பிளேயர் கேட்டகரியில் வந்துட்டு அபிஷேக் குரல், கேஎல் ராகுல் நல்லா விளையாடுவாங்க. எபோ ஆவரேஜில் ட்ரிஸ்டன் சப்ஸ், அப்புறம் நோட்டபிளில் பிரசித் கிருஷ்ணா. ஸோ இவங்கெல்லாம் இன்னைக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவங்களை வச்சு நீங்கள் நல்லா டீம் போடலாம். அடுத்த நான் பிளேயிங் லெவலில் வந்து யார் யார் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு பார்த்தா, கருண் நாயர் இன்னைக்கு நல்லா விளையாடுவார். திரிபுரானா விஜய், டொனவான் பெராரியா, தர்ஷன் நல்கண்டி இன்னைக்கு நல்லா விளையாடுவாங்க. அடுத்ததாக வந்துட்டு டி நடராஜன், ஷெர்பானே ரத்தர்ஃபோர்ட், அப்புறம் கிளென் பிலிப்ஸ் இவங்கெல்லாம் நல்லா விளையாடுவாங்க. மஹிபால் லோம்ரோர், நிஷாந்த் சிந்து, குமார் புஷக்ரா, ஜெரால் கோட்ஸே, குர்னூர் பிரார் இவங்கெல்லாம் நல்லா விளையாடுவாங்க. ஜெயந்த் யாதவ், அப்புறம் வந்து மானவ் சுதர் இவங்கெல்லாம் நல்லா விளையாடுவாங்க. இப்போ நம்ம வந்துட்டு ப்ராமிசிங் பிளேயர் பார்ப்போம். ப்ராமிசிங் பிளேயர் கேட்டகரியில் ட்ரிஸ்டன் சப்ஸ், டெல்லியிலேருந்து ஒரே ஒருத்தர் தான் வராரு. அப்புறம் ஜிடிலேருந்து தான் நிறைய பேர் வராங்க. டெல்லியிலேருந்து வரவர் ட்ரிஸ்டன் சப், அப்புறம் வந்து சாய் சுதர்ஷன், ரஷித் கான், பிரசித் கிருஷ்ணா, சாய் கிஷோர், இஷாந்த் சர்மா. ஸோ இவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு ஜிடியில் நல்லா விளாடுவாங்க. நான் பிளேயிங் லெவன் பார்த்துக்கிட்டிங்கனாலும் டிசியில் வந்து ஒரே ஒருத்தர் தான் வராங்க, டொனவான் பெராரியா. மீதி இருக்கிறது கூட ஜிடி தான். கிளென் பிலிப்ஸ், ஷெர்பானே ரத்தர்ஃபோர்ட், அப்புறம் மஹிபால் லோம்ரோர், குமார் குஷக்ரா, குர்னூர் பிரார், மானவ் சுதர் இவங்கலாம் வராங்க. சரி, டீம் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜிடியில் நிறைய பிளேயர்ஸ் வராங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு டிசிலேருந்து வர எஃபெக்டிவ், ஓகேவா, டிசியில் யார் யார் எஃபெக்டிவ்னு இருக்காங்களோ, அப்புறம் எபோ ஆவரேஜ் இருக்காங்களோ அவங்கள எடுத்துட்டு ஜிடியில் இருக்கக்கூடிய நோட்டபிள் பிளேயர்ஸ், அப்புறம் டேலண்ட்ஃபுல் இவங்கள வச்சு மட்டும் ஒரு டீமை போட்டிங்க அப்படின்னா அதுவே நல்லா இருக்கும். ஏன்னா இன்டெரக்டாக சொல்ல வரேன்னா ஃபேர் பிளேயர் சென்சேஷனும் நீங்கள் வந்து ஒதுக்கிக்கலாம் அப்படிங்கிறதா சொல்ல வரோம். அடுத்து இன்னைக்கு யார் யார் ஃபிளாப் ஆவாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அஷ்டோஷ் சர்மா, ஃபேப் டூப்ளசி, சமீர் ரிஸ்வி, அக்ஷர் பட்டேல், அப்புறம் குல்தீப் யாதவ், மிச்சல் ஸ்டார்க் இவங்கெல்லாம் ஃபிளாப் ஆவாங்க. அப்புறம் விப்ரஜ் நிகம், அஜய் மந்தால், துஷ்மந்தா சமீரா, அர்ஷத் கான், ராகுல் தெவாட்டியா, முகமது சிராஜ் இவங்களும் ஃபிளாப் ஆவாங்க. கரீம் ஜன்னத், வாஷிங்டன் சுந்தர், அனுஜ் ராவத் இவங்களும் இன்னைக்கு ஃபிளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நம்ம இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்ப்போம். இன்னைக்கு அஷ்டோஷ் சர்மா 2 இன்னிங்ஸுமே ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான். அடுத்ததாக ஃபேப் டூப்ளசி, ஜேக் பிரேசர் மெக்ருக், அக்ஷர் பட்டேல், அபிஷேக் குரல்லாம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து புவர், செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ். ட்ரிஸ்டன் சப்ஸ் 2 இன்னிங்ஸுமே ஆவரேஜ். மிச்சல் ஸ்டார்க்கும் 2 இன்னிங்ஸுமே ஆவரேஜ். குல்தீப் யாதவ் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் புவர், செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ். மோஹித் சர்மா, முகேஷ் குமார், அப்புறம் கேஎல் ராகுல்லாம் செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் புவர். விப்ராஜ் நிகம் வந்து 2 இன்னிங்ஸுமே நல்லா விளாடுவாங்க, கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ சாய் சுதர்ஷன் 2 இன்னிங்ஸுமே ஆவரேஜ். ஷாருக் கான், சுப்மன் கில், ராகுல் தெவாட்டியெல்லாம் செகண்ட் இன்னிங்ஸ் வந்துட்டு ஆவரேஜ், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் புவர். ரஷித் கான் 2 இன்னிங்ஸுமே ஆவரேஜ் தான். ஜாஸ் பட்லர், ககிசோர் ரபாடா செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் புவர். முகமது சிராஜ், வாஷிங்டன் சுந்தர் 2 இன்னிங்ஸுமே நல்லா விளாடுவாங்க, ஆனால் நீங்கள் இந்த டீமில் நம்பி எடுத்துக்கலாம். பிரசித் கிருஷ்ணா, சாய் கிஷோர், இஷாந்த் சர்மா 2 இன்னிங்ஸுமே ஆவரேஜ் தான். சமீர் ரிஸ்வி, கருண் நாயர், அஜய் மண்டால், திரிபுரானா விஜய்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் புவர், செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ். அதே மாதிரி தான் தர்ஷன் நல்கண்டேவும் டி நடராஜனும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் புவர், செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ். டொனவான் பெராரியா, துஷ்மந்தா சமீரா 2 இன்னிங்ஸுமே ஆவரேஜ். அடுத்த இன்னைக்கு பாருங்களேன், நிறைய பேருக்கு ஆவரேஜ் தான் வருது. ஷெர்பானே ரத்தர்ஃபோர்ட், கிளென் பிலிப்ஸ், கரீம் ஜன்னத், மஹிபால் லோம்ரோர், குமார் புஷக்ரா இவங்க வந்து 5 பேருக்குமே
2 இன்னிங்ஸ்மே ஆவரேஜ். அர்ஷத் கான், நிஷாந்த் சிந்து, அனுஜ் ராவத்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போர், செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ். ஜெரால் கோட்ஸே, ஜெயந்த் யாதவ், அப்புறம் குல்தீப் கெஜ்ரோலியா அவங்கலாம் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போர், செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ். குர்னூர் பிரார், மானவ் சுதர் வந்து 2 இன்னிங்ஸ்மே ஆவரேஜ். இப்போ நம்ம சம்மரி பார்ப்போம். பிளேயிங் 11ல இருக்கக்கூடிய 2 இன்னிங்ஸ்மே நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் வந்து விப்ராஜ் நிகம், முகமது சிராஜ், வாஷிங்டன் சுந்தர். பிளேயிங் 11ல இருக்கக்கூடிய 2 இன்னிங்ஸ்மே நல்லா விளையாடாத பிளேயர்ஸ் வந்துட்டு அஷ்டோஷ் சர்மா, ஃபேப் டு பிளஸி, ஜேக் ஃப்ரேசர் மெக்ரூக், அக்ஷர் பட்டேல், அபிஷேக் பொரல், கிறிஸ்டன் சப் இவங்க 2 இன்னிங்ஸ்மே நல்லா விளையாட மாட்டாங்க. அதே மாதிரி குல்தீப் யாதவ், மிச்சல் ஷார்க், மோஹித் சர்மா, முகேஷ் குமார், KL ராகுல், சாய் சுதர்ஷன், ஷாருக் கான், சுப்மன் கில், ராகுல் தெவாட்டியா, ரஷித் கான், ஜாஸ் பட்லர், ககிஸ்வர படா எல்லாருமே புவர் இன்னிங்ஸ் தான். பிரசித் கிருஷ்ணா, சாய் கிஷோர், இஷாந்த் சர்மா வரைக்கும் 2 இன்னிங்ஸ்மே நல்லா விளையாடாதவங்க தான். நான் பிளேயிங் 11ல 2 இன்னிங்ஸ்மே நல்லா விளையாடாதவங்க வந்து சமீர் ரிஷி, கருண் நாயர், அஜய் மண்டால், திரிபுரானா விஜய், டொனாவான் பெராரியா, தர்ஷன் அல்கண்டே, துஷ்மந்தா சமீரா, டி நடராஜன், ஷெர்ஃபான் ரத்தர்போர், அர்ஷத் கான், கிளின் பிலிப்ஸ், கரீம் ஜன்னத், மஹிபால் லோம்ரோர், நிஷாந்த் சிந்து, அனுஜ் ராவத், குமார் புஷக்ரா, ஜெரால் கோட்ஸே, குர்னூர் பிரார், ஜெயந்த் யாதவ், குல்வந்த் கெஜ்ரோலியா, மானவ் சுதர் இவங்க எல்லாமே 2 இன்னிங்ஸ்மே நல்லா விளையாடாத பிளேயர்ஸ் அப்படிங்கிற ஒரு சம்மரி. இப்போ நம்ம வின்னர் ப்ரெடிக்ஷன் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னி மேட்ச் வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா இப்போ 2 டீமுக்கு உண்டான ஒரு பிளானட் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிளானட் வீக்காகவும் இருக்கு, எழுத்த டீமுக்கு சப்போர்ட்டும் பண்ணுது. அப்படின்னா அப்ப எழுத்த டீம் ஜெயிக்குமான்னு கேட்டீங்கன்னா எழுத்த டீம்ல இருக்கிற பிளானட்டும் அப்படிதான் இருக்கு. அவங்களும் வீக்கா இருக்காங்க, எழுத்த டீம்ல இருக்கக்கூடிய பிளானட் சப்போர்ட் பண்ணுது. இது உங்களுக்கு இதை நான் சொல்றதே உங்களுக்கு புரியலன்னா இதுல இருந்து ப்ரெடிக்ஷன் எடுக்கிறது எனக்கும் அதுல வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்கா தான் இருக்கு. அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இன்னி மேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடலாம் வின்னர் ப்ரெடிக்ஷன்ஸ் மட்டும். பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க. வின்னர் ப்ரெடிக்ஷன்ஸ்ங்கிறது என்னுடைய கருத்து கணிப்பு. என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா இன்னைக்கு செகண்ட் பேட்டிங் எடுக்கக்கூடிய டீம் வந்து தோக்குற மாதிரியே போய் ஜெயிக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிற டீம் ஜெயிக்குங்கிறது இங்கே நான் போட்டிருக்கேன். பட் ஆனால் இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இன்னைக்கு அவே டீம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு அவே டீம் எதுனா ஜிடிக்கு 1% வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இங்கே நான் 45ன்னு போட்டிருக்கூடாது, 49ன்னு போட்டிருக்கணும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு செகண்ட் பேட்டிங் எடுக்கிற டீம் தோக்குற மாதிரி போய் ஜெயிக்கும் அப்படிங்கிறப்ப ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஜாக்பாட் மேட்சாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால தான் நான் போட்டிருப்பேன் டிசி லுக்ஸ் வீக். அதாவது அவங்க வந்து இன்னைக்கு பிளானட் வீக்காக இருக்கு, பட் லக்கு ஃபேவராக இருக்கும். ஆனால் ஜிடிக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், நோ லக் இருக்கும். அதாவது நான் இப்போ நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இன்னைக்கு மேட்ச் ஜாக்பாட் மேட்சாக இருக்கும். இன்னைக்கு எந்த டீம் செகண்ட் பேட்டிங் எடுக்குதோ அந்த டீம் தோக்குற மாதிரி போய் ஜெயிக்கும். ஓகேவா? இல்லை அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவோம். மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டாஸ்க் போட்டதுக்கப்புறம் வின்னிங் இன்னைக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். குழப்பிக்க வேண்டாம். டாஸ்க் போட்டதுக்கப்புறம் டெலிகிராம் சேனலில் போடுறேன், அதை வச்சு நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? வேறு ஏதாவது டவுட் இருந்தால் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கருத்து தெரிவிங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பாஸ்கர் யோகேஷ். நன்றி, வணக்கம்.